அங்கே ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத மனுஷன் இந்த மேவிபோசேத் என்று சொல்லி விதத்திலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் சீபா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரே ஒருவன் தான் இருக்கிறான், அவன் 2 கால்களும் முடமானவன். அப்பொழுது தாவீது அழைக்கிற பொழுது ஒருவேளை சீபா நினைச்சிருக்கலாம், இவரோடு கூட செயல்படுவதற்கு அழைக்கலாம் அல்லது அவனையும் கொலை செய்வதற்கு அழைக்கலாம் என்று சொல்லி கூட நினைத்திருக்கலாம். ஆனால் இன்னும் ஆழமாய் பார்க்கிற பொழுது அவன் 2 கால்களும் முடமானவன் என்று சொல்லி அவனை ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்ட நிலையிலே தான் இந்த மேவிபோசேத் இருந்திருக்கிறான். அந்த மேவிபோசேத்தை ராஜா அழைத்து என்ன சொல்கிறார், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். பாருங்கள், ஒரு ராஜாவின் பந்தியிலே தினமும் அப்பம் புசிப்பாய் மட்டுமல்ல, சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் சவுலிடத்திலிருந்து எடுத்த எல்லா நிலத்தையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி. அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் எந்த ஒரு தவறும் செய்யாதவன் மேவிபோசேத். ஆனால் 2 கால்களும் முடமாய் இருந்தவன், வேதனையின் நடுவில் இருந்தவன். ஆனால் ஆண்டவர் இதே தாவீதை அனுப்பி எல்லா நிலத்தையும் திரும்ப கொடுக்கிறார். பாருங்கள், அடுத்தபடியாக அப்பொழுதுதான் இந்த மேவிபோசேத் சொல்லுகிறார், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம். செத்து போன ஒரு நாயை போல இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மேவிபோசேத்தின் நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கிறது என்று சொல்லி இல்லையா? அந்த அளவுக்கு வேதனையின் நடுவிலே எந்த ஒரு மனுஷனும் மதிக்க கூடாத நிலையிலே இருக்கிறான். ஒருவருடைய உதவி இல்லாமல் இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியாது, ஒருவருடைய உதவி இல்லாமல் இன்னொரு காரியத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இந்த மேவிபோசேத் சொல்லுகிறார், செத்த நாயை போல் இருக்கிறேன் என்று சொல்லி. இங்கே ஒரு தாழ்மையை பார்க்க முடிகிறது, ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அதை கொண்டு அவன் உயர்ந்த வார்த்தையை சொல்லவில்லை, தன்னை மீண்டும் அந்த இடத்திலே தாழ்த்துகிறான். ஒரு புறம் மேவிபோசேத் தன்னை தாழ்த்துகிறான், இன்னொரு புறம் இந்த தாவீது அந்த இரக்க குணத்தை அந்த இடத்திலே காண்பிக்கிறார். சங்கீதம் 41:1 பார்க்கிற பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி இதை தாவீது சொல்லுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் விளைப்பாடுதான் இந்த ஒரு இரக்க குணம் அவனுக்குள்ளே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.